ஏன்னா நானும் நிறைய பெண்களை காதலிச்சிருக்கேன், நிறைய பெண்களை நீ காதலிச்சிருக்கேன். ஆனா ஒரே ஒரு காதல் மட்டும் தான் என்னைக்குமே ஒரு மனிதனுக்கு பரிபூர்ணமா இருக்கு. ஆக்சுவலி ஒரு காதல், அந்த காதல் என்ன கேட்டா வந்து அது ஒரு பல ஆண்டுகள் அந்த காதல் இருக்கும். அந்த பல ஆண்டுகள் காதல்ல நம்ம ரொம்ப எவால்வ் ஆயிருக்கும். எவ்வளவு எவால்வ் ஆயிருப்போம்னா வந்து அந்த காதல் நம்மள ரொம்ப மனுஷனா மாற்றிருக்கும். அந்த காதல் நம்மளுக்குள்ள இருக்க தாய்மையை உணர்த்திருக்கும். அந்த காதல் வாழ்க்கையுடைய மீனிங்கை வந்து அப்படியே கண் முன்னால காட்டிருக்கும். அந்த காதல் ஒரு காதல் தான் நடக்குது. எல்லா காதல்களையும் காமம் எப்பயுமே ப்ரொடாமினண்டா காமத்தோட கலந்ததுதான் காதல். ஆனா ஒரு நல்ல அந்த நான் சொன்ன அந்த ஒன் லவ், அந்த லவ்ல வந்து அந்த காமம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படி பின்னாடி போகுது. அந்த காதல் கருணை வருது. அந்த காதல்ல கம்பேஷன் வருது. அந்த காதல்ல வந்து ஒரு பெரிய அழகு வருது. சோ அந்த மாதிரி காதல் வந்து நான் ஒரு காதல் எனக்கு லைஃப்ல இருந்து என் மகள்கிட்ட அதை சொல்ல, அந்த மாதிரி ஒரு காதல் நீ பண்ணணுமா உன் லைஃப்ல? அந்த ஒரு மனிதன் கண்டுபிடி. அந்த மனிதனோட சேர்ந்து வாழணும் கூட அவசியம் இல்லை. அந்த மனிதனோட வாழ்க்கையை ஒரு 50 வருஷம் மனைவியை கழிக்கணும் அவசியம் இல்லை. ஆனா ஒரு சில ஆண்டுகள் அந்த மனிதன் அப்படி காதலி, அந்த லவ், அந்த ஆண்டுகள், அந்த உன்னை புதுப்பிச்சுக்கிட்ட அந்த ஆண்டுகள், உன்னை மாத்தின அந்த மனிதன், உன்னுடைய மாற்றம் வாழ்நாள் முழுவதும் அப்படியே இருக்கும்.